ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் டிட்டோ ஸ்பைசி சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கோதம்பு அடை தான். அதாவது கோதம்பு தோசைன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை மிளகாய், தக்காளி, இது எல்லாத்தையும் சின்னதாட்டு ஸ்லைஸாக கட் பண்ணணும். கூடவே உள்ளி இதெல்லாத்தையும் போட்டு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி, கறிவேப்பிலை ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தமல்லி, கறிவேப்பிலை போட்டுக்கலாம், இல்லைனா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே கொத்தமல்லி, கறிவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால தான் அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொருளை வச்சு பண்ணினேன். தேங்காயும் யூஸ் பண்ணிக்கணும். தக்காளியும் உள்ளியும் சரி சமமாட்டு சின்ன தட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம தக்காளியே யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து கொஞ்சம் பெருசாட்டு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக வராது. அதனால தான் தக்காளியும் உள்ளியும் சின்னதாட்டு கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு ரெடி ஆச்சு. இனி நம்ம பேட்டர் ரெடி பண்ணுவோம். அதுக்கு நான் இங்கே 3 கப்பு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் மைதாவில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெஜிடபிள் எல்லாத்துலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிரித்து விட்டுக்கணும். உள்ளியெல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டுனா இது மாவில் கரெக்டாக வராது, அதாவது தோசை கரெக்டாக வராது. அதனால தான் எல்லாம் தனியாக பிரித்து விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மாவு பிசைஞ்சிக்கணும். இது வந்து என்ன பக்குவம்னா வடை தட்டுவோம்ல, அந்த பக்குவத்துக்கு தான் மாவே தேவைப்படுது. அதனால் நல்லா உதிரியாட்டு கொலன்னு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளியெல்லாம் நம்ம போடும்போது உதிரியாட்டம் போட்டுக்கிட்டு மாவை விரையும் போது நம்ம உளுந்து வடைக்கு எந்த பக்குவமோ அதே பக்குவத்துக்கு தான் நம்ம மாவே விரவ போகிறோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விரவணும். அதிகமாட்ட தண்ணி ஊற்றவும் கூடாது, மீடியமாட்ட தண்ணி குறைச்சி சப்பாத்தி கட்டைக்கு பருவத்துக்கு எடுக்கவும் கூடாது. இதுக்கு இடப்பட்ட பருவம் மட்டும் தான் இருக்கணும். இப்போ தக்காளி, பச்சை மிளகு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா விரசணும். உங்கள்கிட்ட கஸ்தூரி மெத்தி இருந்தால் கஸ்தூரி மெத்தி போடுங்க. ஜீரகம், ஓமம் இதெல்லாம் ஆப்ஷன் தான். குருமிளகு நான் இங்கே குருமிளகு யூஸ் பண்ணலை, ஏன்னா பிள்ளைக்கு கொடுக்குறதுனால அவன் பெருசாக குருமிளகு எடுக்க மாட்டான், அதனால் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த வெஜிடபிளில் இருக்க தண்ணியை அப்படியே சொட்டு சொட்டாக வரும். அதனால் தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மாவு எந்த அளவு பக்குவத்துக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவை விரவணும். அதிகமாட்ட தண்ணி ஊற்றினா மாவு கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வராது. இதே பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்லுதே உங்களுக்கு இந்த கோதம்பு அடை நல்லா வரும். வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணியை நினச்சிட்டு நான் தொட்டு காணிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து கையில் கொஞ்சம் தண்ணியை போட்டுட்டு இதை நல்லா விரித்து விட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவு விரிச்சுக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக சொல்லுது, நமக்கு தோசை போடுவோம்ல அந்த அளவு கரெக்டாக ரவுண்டு வருமானு கேட்டால் தெரியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து நல்ல நிதானமாக விரித்து விட்டுக்கோங்க. இப்போ விரித்ததுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடு திருப்பினதுக்கப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி எடுத்து அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான இந்த கோதம்பு அடை ரெடி. இப்போ இது வந்து ஒரு பக்கம் வந்தாச்சு. இனி திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வந்துட்டு அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்லுதேன், வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இதுக்கு தொட்டுக்க நான் பீஃப் கிரேவி கூட சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். இது ப்ளைனாகவும் சாப்பிட்லாம், இதுக்கு கூட தொட்டுக்கிட்டு பீஃப் கிரேவி வச்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமைச்சேனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.